கடலூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமம் விநாயகர் கோயில் தெருவில் சேர்ந்தவர் 52 வயதான சாந்தி. இவரது கணவர் ஆனந்தன் ஏற்கனவே உயிரிழந்து விட்ட நிலையில் தனது மகன் குணசீலனுடன் வசித்து வந்துள்ளார். மேலும் குணசீலனுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அளவுக்கு அதிக மது போதையில் இருந்த குணசீலன் தனது தாய் சாந்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சாந்தி குணசீலனை அடித்து கீழே தள்ளி அருகில் இருந்த மண்வெட்டியை கொண்டு குணசீலன் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆய்வாளர் குருமூர்த்தி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் குணசீலனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தூக்கணாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.